Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து குக் வித் கோமாலியில் பாபா பாஸ்கர் அவர்கள் செஞ்ச ஃபலஃபல் ரேப் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அது உள்ளே இருக்கிற அந்த டிக்கீஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ராசஸிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்ப நேரம்லாம் எடுக்கலை. சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி மாதிரி தான் இருக்குது. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து நான் அதாவது சுண்டல், கருப்பு சுண்டல் இது தான் எடுத்திருக்கேன் நான். அவர் ஒயிட் சுண்டலில் தான் செஞ்சுருப்பார். நான் இந்த சுண்டல் ப்ரௌன் சுண்டலில் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சுண்டல் பார்த்திங்கன்னா ஒரு 5 hours ஊறினா போதும் மேக்ஸிமம், இல்லாட்டி ஒரு 8 hours ஊற வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 சொட்டு லெமன், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கோஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் இருக்கிற இதிலே அரைச்சிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஆனியன்ஸ், பூண்டு அதுவே தண்ணி விடும். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்க்காமே அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து நல்லா உருட்டிட்டு நம்ம வடை தட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தட்டிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பிரெத் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிறதையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ டிக்கீஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதை 1 by 1 போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. ஆயில் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் லோலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி வெளியில் பொரிஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது சரியா. இப்போ இதை ரேப் பண்ணுறதுக்கு நான் சப்பாத்தி எடுத்திருக்கேன். சப்பாத்தியோட சைஸ் நல்லா தின்னாக தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் மயோனஸ் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டிக்கீஸை ஒரு 3 டிக்கீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்லைஸ்டு ஆனியன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்லைஸ்டு டொமேட்டோஸ், அப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம், அதுவும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்தாச்சு. மேலே திரும்பி கொஞ்சமாக மயோனஸ், திரும்ப கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபலஃபல் ரேப் ரெடி ஆகிடுச்சு. ப்ராசஸிங் டைம் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இது டைட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஃபாயில் வச்சு சுற்றிடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி ஓகே. அவ்வளோதான், சூப்பரான இந்த ஃபலஃபல் ரேப். டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று ஒரு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. நம்ம சுண்டல் வச்சு செய்கிறனால ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.